13 வயசு சின்ன குழந்தைய 12 பேர் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தா, ஒருத்தவன் லவ் பண்றேன்னு சொல்லி அந்த பொண்ணை யூஸ் பண்ணியிருக்கான். அத வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி பண்ண வச்சிருக்கான். அந்த பொண்ணு வேற வழியே இல்லாம ஒத்துக்குச்சு. ஏன்னா அது சின்ன குழந்தை தானே, அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா அடிச்சிருவாங்களோ சொல்லிட்டு பயந்துருக்கு. ஆம்பளை பசங்களை பெத்தவங்க ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி கண்ணியமா இருக்கணும்னு சொல்லி வளங்க. இங்க ஆம்பளை பசங்களை நீங்க ஒழுங்கா வளர்த்தாலே இங்க எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் சொல்லிட்டு இருக்காதீங்க பொண்ணுங்க போற ட்ரெஸ் தான் காரணம்ட்டு. ஏன்னா இங்க 13 வயசு குழந்தைய ரேப் பண்ணியிருக்காங்க. கோவத்தை கலப்பாதீங்க. ஒரு பொண்ணோட கேரக்டர் குணம் தான் முக்கியம் தவிர அந்த பொண்ணோட கற்பு முக்கியம் இல்லைன்னு எப்ப நம்ம நினைக்கிறோமோ அப்ப எல்லாமே காணாம போகும். நாளைக்கே இதே மாதிரி ஒரு பொண்ணை வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணானுங்கன்னா தாராளமா போட்டுக்கோ. உனக்கு தான் அசிங்கம், உன் குடும்பத்துக்கு தான் அசிங்கம், இந்த போற சட்டத்துக்குள்ள போயிடுவேன். ஸோ எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த மாதிரி என்னைக்கு ஒரு பொண்ணு பேசுதோ அன்னைக்கு இது எல்லாமே காணாம போயிடும். அதுக்கு பொண்ணு பெத்தவங்க அந்த பொண்ணு கௌரவமாகவும் வீட்டு தெய்வமாகவும் நினைக்காம ஒரு மனுஷியா நினைங்க. பொண்ணோட கருப்பு குடும்பத்தோட மான கௌரவமாக நினைக்காம இருக்கணும். புரியுதுங்களா? பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா அப்பா அம்மா நாங்க இருக்கோன்ட்டு தைரியம் கொடுக்கணும். இதுல கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? அந்த 12 பசங்களும் ஜாலியா சிரிச்சுட்டு போறாங்க. நம்ம ஒரு 13 வயசு சின்ன குழந்தைய ரேப் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம பயமும் இல்லாம இருக்கிறானுங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அரசு தானே பண்ணியிருக்காங்க. பணம் இருந்துச்சுன்னா அவன் நிரபராதி, அந்த பொண்ணு குற்றவாளின்றுவாங்க.